ஹலோ கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் அன்மோல். நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். டிஎம்கே ஆர் டிவிகே அப்படின்னு போட்டுட்டு, இல்லைடா என்டிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வந்துச்சு. எனக்கு அந்த கமெண்ட்ஸ் அந்த ரீபோஸ்ட் பார்க்குறேன், அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ ஷேர். கிட்டத்தட்ட சரி அந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அந்த வீடியோ தான் அப்படியே பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இத்தனை நாள் எங்கடா இருந்தீங்க இவ்வளோ பேர் என்டிகே சப்போர்ட்? உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு பர்சனலாகவே இந்த என்டிகேவோட கொள்கையாக இருக்கட்டும், அந்த தமிழ் தேசியமாக இருக்கட்டும், அதை ஃபாலோ பண்ணுற விதமாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் இன்னைக்கு நேற்று இதை ஃபாலோ பண்ணுற ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட 2015-16 நான் 8th 9th சின்ன பிள்ளையா இருக்க டைம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த நாம் தமிழ் கொள்கையாக இருக்கட்டும், இந்த தமிழ் தேசியமாக இருக்கட்டும், அந்த ஈழப்பூர், இன்னும் இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு அந்த ஈழப்பூர் அந்த வயசுல எனக்கு சிஎன்னும் ஜெட்டெக்ஸும் கார்ட்டூன் நெட்வொர்க்கும் பார்க்குற ஒரு டைமில் அந்த அரசியல் பார்வைனா என்ன, அரசியல் பேசி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டிகே அன்னைக்கு அவேர்னஸ் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக இந்த டாபிக் பற்றி நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் சின்ன பசங்களாம் பேசும்போது நான் பேச தப்பு இல்லையே, நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, ஏன்னா அது உங்கள் உரிமை. ஆனால் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு, எத்தனை பேரை பொலிட்டிக்ஸ் வந்தாலும் இந்த நாம் தமிழர் இந்த என்டிகேவை ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னைக்குமே சரிதான் விலை போக மாட்டாங்க. நம்ம பசங்க எல்லாம் புள்ளிங்கடா, விலை போக மாட்டாங்க. என்னடா புள்ளிங்க தானே?